தினத்தை முன்னிட்டு சாய் சோசியல் சர்வீசஸ் சார்பில் புற்றுநோய் விழிப்புணர்வு கையேடு வெளியீடு. சாய் சமூக சேவை என்ற அரசு சாரா அமைப்பு சமூகத்தில் பின்தங்கிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கில் பல்வேறு சமூக நல திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ் அருகில் உள்ள கிளஸ்டர் மீடியா கல்லூரியில் சமூக சேவையில் சிறந்து விளங்குபவர்களை கௌரவிக்கும் விழாவும் புற்றுநோய் விழிப்புணர்வு கையேடு வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் என் அறிவழகன், பவுண்டர் சாய் சோசியல் சர்வீசஸ், திருமதி எஸ் சசிகலா, முன்னாள் மாவட்ட நீதிபதி திருமதி விஜயலட்சுமி, சிஇஓ அரோமா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், டாக்டர் கோவர்த்தினி எம்எஸ், பிளாஸ்டிக் சர்ஜியன் திருமதி விஜயலட்சுமி பிச்சாண்டி, முன்னாள் விஞ்ஞானி, ISRO உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் போது பொதுமக்களிடையே புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தயாரிக்கப்பட்ட புற்றுநோய் விழிப்புணர்வை கையேடு டாக்டர் கோவர்த்தினி அவர்களால் வெளியிடப்பட்டு அதை முன்னாள் மாவட்ட நீதிபதி திருமதி எஸ் சசிகலா அவர்கள் பெற்றுக்கொண்டார். மேலும் சமூக நலனுக்காக அர்ப்பணிப்புடன் சேவை செய்து வரும் சிறந்த பெண்கள் மற்றும் சமூக சேவையாளர்களுக்கு சேவை நாயகி 2026 விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சாய் சோசியல் சர்வீசஸ் அமைப்பு பெண்கள் முன்னேற்றம், பார்வை பரிசோதனை முகாம்கள், புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் மருத்துவ முகாம்கள், ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்வி வழங்குதல், ஆதரவற்றவர்களுக்கு உணவு வழங்குதல் போன்ற பல்வேறு மனிதநேய சேவைகளை செய்து வருகிறது. குறிப்பாக 10ஆம் வகுப்பு முதல் கல்லூரி உயர்கல்வி வரை ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு சாய் சோசியல் சர்வீசஸ் சார்பில் கட்டணமின்றி கல்வி வழங்கும் திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது புற்றுநோய் நோயாளிகள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் பல்வேறு மருத்துவ முகாம்கள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டுள்ளது. எல்லாருக்கும் வணக்கம். நான் லயன் டாக்டர் அட்வொகேட் அறிவழகன் பேசுகிறேன். நான் சாய் சோசியல் சர்வீசஸோட ஃபவுண்டர் மற்றும் மேனேஜிங் ட்ரஸ்டி. இந்த சாய் சோசியல் சர்வீசஸோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் இருக்கிற எல்லா ஏழை மக்களையும் நல்ல வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறது. அதாவது பெண்களோட முன்னேற்றம், அதுதான் முதல் பெரிய நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏழைகள் படிக்க முடியாத ஏழைகளுக்கு படிப்பு உதவி செய்கிறது ரெண்டாவதாக வச்சுருக்கோம். படிப்பு கொடுத்துட்டோன்னா அவங்க வாழ்க்கை வளருங்கிற ஒரு நோக்கத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா, மருத்துவ உதவி. கேன்சர் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த கேன்சரை பற்றி ஒரு விழிப்புணர்வு கையேடு இந்த மகளிர் தினத்தில் நாங்கள் வந்துட்டு வெளியிட்டிருக்கோம். அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுக்கணும். கேன்சர் இல்லாத